Daily. Taste the Daily. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த இளைஞர் நெய்வேலி சாம்பல் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். கௌதமி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த காட்டுக்கூடலூர் பகுதியில் மாரியப்பன் என்பவர் மகன் சுரேஷ்குமார். இவர் ஜெராமிக் தொழிற்சாலை படிச்சுட்டு அவர் அந்த விருத்தாச்சலம் பகுதியில் செயல்பட்டு தனியார் செராமிக் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்நிலையில அவர் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையிலிருந்து அவர் வேலைக்கு போறதா சொல்லிட்டு வீட்டுக்கு வரல. இது குறித்து தன் மகனை காணவில்லைன்னு சொல்லிட்டு அவர் விருத்தாச்சலம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. 2 நாட்களாக தேடிய நிலையில் இன்று நெய்வேலி இரண்டாவது அனல் மின் நிலையத்துக்கு அருகே உள்ள இந்த சாம்பல் ஏரி பகுதியில இந்த இவருடைய இருசக்கர வாகனமும் அவருடைய உடைமைகளும் அங்க இருப்பதா பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இவர் காவல்துறையில சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அவர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருத்தாச்சலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இளைஞர் அந்த ஒரு ஏரிக்கரையில கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேற ஏதாவது தற்கொலை காரணமாக இருக்குமா என்ற கோணத்துல தற்சமயம் விருத்தாச்சல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏரியில் உடல் கண்டெடுக்கப்பட்டது அவங்க பெற்றோரையும் அவர் கிராமத்தையும் ஒரு சோகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். Taste the Daily.